நமது ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், வேர்ல்டுலேயே நம்ம சுவாமி பேர் வேறு எந்த சுவாமிக்குமே கிடையாது. நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வேல்வீஸ்வரர் டெம்பிள் இன் இந்தியா இல்லை வேர்ல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன்லி வலசரவாக்கம் தான் காமிக்கும். வேல்வீஸ்வரரை வணங்கினோர் வெற்றி நிச்சயம். நம்ம சுவாமிகிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னு கேட்டால், இங்கே சுவாமிகிட்ட ரொம்ப பயமும் ரொம்ப பக்தியும் ரொம்ப ஸ்ரத்தையும் ரொம்ப ஸ்லாக்யமாக இங்கே இருந்தால் மட்டும்தான். இங்கே தலையை நிமிர்ந்துண்டு நம்ம வரோம் அப்படின்னா சுவாமி எல்லா இடத்துலையும் நம்ம தலை குனியும் வச்சுருவார். மனுஷாட்ட ஒரு காரியம் கேட்டால் கூட நீ எனக்கு இது பண்ணுறியா, நான் உனக்கு இது பண்ணுறேனான்னு கேட்பா. ஆனால் சுவாமிகிட்ட நம்ம அவர் கொடுக்கறதுக்கு தான் உட்காந்துட்டுருக்கார். நம்ம கேட்கணும், அவ்வளோதான். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. ஹரஹர நம பார்வதி பதகே. ஹரஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, வலசையில் அமர்ந்த அரசே போற்றி, அகஸ்தீஸ்வரா வேள்வீஸ்வரா போற்றி போற்றி. அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் மற்றும் வேள்வீஸ்வரர் ஆலயம் ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஆலயம் இது. நமது ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், 1950 வருஷம் பழமையான டெம்பிள்னு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் ப்ரோப்லாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கும் மேற்பட்டு இந்த கோயிலை கட்டியிருக்கான்னு சொல்கிறா. அகத்திய மாமுனிவர் இங்கே பூஜை பண்ணதுனால அகஸ்தீஸ்வரர்னு பேர் வந்திருக்கு அகஸ்தீஸ்வரருக்கு. ரெண்டாவது, வேள்விகள் அதிகமாக நடந்ததுனால வேள்வீஸ்வரர். அதாவது சுக்கிர தீர்த்தம், அதாவது நம்ம ஆலயத்துக்கு எய்த்தாப்பில் உள்ள குளம் ஒன்று இருக்குது. இங்கே சுக்கிரன் வழிபட்டிருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் சொல்லி கேள்வி. ஆகையால் நமது ஆலயத்தினுடைய சிறப்பு, வேர்ல்டுலேயே நம்ம சுவாமி பேர் வேறு எந்த சுவாமிக்குமே கிடையாது. என்னென்னா வேல்வீஸ்வரர். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வேல்வீஸ்வரர் டெம்பிள் இன் இந்தியா இல்லை வேர்ல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன்லி வலசரவாக்கம் தான் காமிக்கும். மீதி எல்லா இப்போ அருணாச்சலேஸ்வரர்னு போட்டிங்கன்னா 1000 கோயில் வரும். அகஸ்தீஸ்வரர்னு போட்டால் 1,00,000 கோயில் வரும். இது மாதிரி வேங்கீஸ்வரர் இருக்கும், வள்ளீஸ்வரர் இருக்கும். ஆனால் வேல்வீஸ்வரர்னு வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஒரே கோயில் நம்ம ஆலயம்தான். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டேன்னா, வேல்வீஸ்வரரை வணங்கினோர் வெற்றி நிச்சயம். நம்ம சுவாமிகிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னு கேட்டால், ஒரு சில கோயிலில் சுகருக்குன்னு போவா, சுகர் பிரச்சனை போகும். ஒரு சில பேர் வீடு வாங்கணும்னு போவா, வீடு பிரச்சனைகள் வீடு சீக்கிரமாக வாங்குவா. ஒரு சில பேருக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லுவா, சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். இது மாதிரி ஹார்ட் பிரச்சனைக்குன்னு போவா. ஆனால் ரொம்ப யூனிக்கான சுவாமி நம்ம சுவாமி. ஏன்னு கேட்டால், இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கோயில்லையும் வேர்ல்டுலேயே வேண்டுங்க இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம சுவாமிகிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னா, எனக்கு இந்த காரியத்துக்கு எனக்கு போனால் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வேணுன்னா அந்த காரியத்தில் வெற்றிகளை நிச்சயம் பண்ணி கொடுப்பார். இவருக்கு வேள்விகளை நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஒன்று. ரெண்டாவது, சுக்கிரன் இங்கே சுக்கிர தீர்த்தத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டு போனதுனால, சுக்கிர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த குளத்தில் நம்ம காலலம்பிட்டு இந்த சுவாமியை பார்த்தா, சுக்கிரன் எதுக்கு அதிபதி அப்படின்னா, நம்மளுடைய கிரக எங்கெல்லாம் சுக்கிரன் நீச்சமாக இருக்காரோ அங்கெல்லாம் இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய செய்வினை, அதாவது நம்ம செய்யக்கூடிய வினைகளை நீக்கக்கூடிய பகவான் வேல்வீஸ்வரர். அதாவது நெகட்டிவாக எதையும் சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம டெம்பிளில் இருக்கிறதுனால, நம்ம ஆலயத்தில் இருக்கிறதுனால பாசிட்டிவாக தான் சொல்லணும். ஆகையால் தான் நம்ம செய்யக்கூடிய வினைகளை
போக்கக்கூடிய பகவான், செய்வினைகளை நீக்கக்கூடிய பகவான் வேள்வீஸ்வரர். இவரை வந்து நம்ம இங்கே வணங்கிட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா, இந்த ஆலயத்துக்கு ஒரு 11 தடவை நீங்கள் வந்துட்டு போனேல் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வெற்றிகளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தகுதிகளை, திறமைகளையும் உடைத்து உங்களுக்கு அந்த இடத்துல வெற்றிகளை நிச்சயம் பண்ணி கொடுக்கக்கூடிய சுவாமி வேள்வீஸ்வரர். ரெண்டாவது, இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் சுவாமின்னு நினச்சி தான் இங்கே வரணும். இங்கே வந்து சுவாமிகிட்ட ரொம்ப பயமும் ரொம்ப பக்தியும் ரொம்ப ஸ்ரத்தையும் ரொம்ப ஸ்லாக்யமாக இங்கே இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இங்கே வந்து தலையை நிமிர்ந்துண்டு நம்ம வரோம் அப்படின்னா சுவாமி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம தலை குனிய வச்சுருவார். இங்கே தலையை குனிஞ்சுண்டு வந்தேன்னா எல்லா இடத்துலையும் உங்களை தலையை நிமிர்த்தி உங்களை வந்து ராஜபோகமாக வாழ வைக்கக்கூடிய வேள்வீஸ்வரர் பிரத்யக்ஷமான முறையில் எல்லாவித லோக மக்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கார். அகஸ்தீஸ்வரர் இங்கே வந்து பூஜை பண்ணதுனால அகத்தீஸ்வரர்னு இந்த சுவாமிக்கு பெயர். இங்கே வந்து வேள்விகள் அதிகமாக நடந்ததுனால சுக்கிர பகவான் வந்து இங்கே பூஜித்ததுனால இந்த சுவாமிக்கு வேள்வீஸ்வரர்னு பேர். எல்லாரும் வரணும், இந்த பாக்கியத்தை எல்லாரும் அனுகிரகமாக வாங்கிக்கணும். அருள்மிகு எப்படி நமக்கு கிடைக்காம இருக்கு? வெற்றி கிடைக்காம இருக்கு என்ன காரணம்? வெற்றி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் வேள்வீஸ்வரரை பார்க்காம இருக்கா, அதனால் இன்னும் வெற்றி கிடைக்காம இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டுருக்கார். அவரை வந்து பார்த்தா தானே அந்த வெற்றி கிடைக்கும். வேர்ல்டுலேயே இவர் பேர் வேறு யாருக்குமே இல்லையே. அப்போ வேள்வீஸ்வரர் வெற்றியை கொடுக்கறதுக்கு உட்காந்துட்டுருக்கார். இன்னும் யாரும் வந்து பார்க்காம இருக்கலன்னா உங்களுக்குலாம் இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம். அவ்வளோதான். நேரம் வந்ததுன்னா இவர் வந்து பார்க்க போகிறோம், பிரார்த்தனை பண்ண போகிறோம், வெற்றியை கொடுக்க போகிறார். அதுக்கு தான் உட்காந்துட்டுருக்கார். மனுஷாட்ட ஒரு காரியம் கேட்டால் கூட நீ எனக்கு இது பண்ணுறியா, நான் உனக்கு இது பண்ணுறேன்னான்னு கேட்பா. ஆனால் சுவாமிகிட்ட நம்ம அவர் கொடுக்கறதுக்கு தான் உட்காந்துட்டுருக்கார். நம்ம வந்து கேட்கணும், அவ்வளோதான். கேட்டால் கொடுக்க போகிறார். நம்மளுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்பார்? அவர் தான் எல்லாரையும் படைச்சிருக்கார். அவருக்கு படைச்சவருக்கு தெரியாதா கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவரை வந்து பார்க்கணும்ல. அவரை வந்து போய் பார்த்தா தானே தெரியும். ஒரு மனு கொடுத்தா தான் அந்த மனு வந்து இந்த மாதிரி குறைகள் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும். அவள் கலெக்டர் தான், அவள் முதலமைச்சர் தான், அவள் வந்து மினிஸ்டர் தான். பட் இருந்தாலும் எங்கே குறைகள் இருக்குதுன்னு குறைய அனுபவிச்சுன்னு இருக்கிறவா சொன்னால் தானே அவளுக்கு தெரியும். குறைய அனுபவிச்சுன்னு இருக்கிறவா சொல்லாமல் எனக்கு குறை இருக்குது, எனக்கு குறை இருக்குது, எனக்கு குறை இருக்குதுன்னு குறைய மட்டுமே சொல்லிட்டு இருந்தால் எப்போ நம்ம நிறையாவும் அந்த காரியத்தில் எப்போ வெற்றி பெற போகிறோம்? வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா அந்த வெற்றியை யார் கொடுப்பாலோ அவள்கிட்ட போனால் தான் அந்த வெற்றி கிடைக்கும். அப்போ இவரை வந்து நம்ம பார்த்தா தான் வெற்றி கிடைக்கும். பார்க்காம எனக்கு வெற்றி இல்லை, வெற்றி இல்லை, வெற்றி இல்லை, நான் தோத்துன்னு சொன்னால் அது வந்து தோத்துன்னு தான் இருக்க முடியும். வேர்ல்டுலேயே வேறு ஏதாவது சுவாமிக்கு இந்த பேரை இருக்கலாமே, வேள்வீஸ்வரர்னு வேறு எந்த சுவாமிக்கா இருக்கலாமே? இல்லையே. ஏன்? வெற்றி வேணும்னா இவரை வந்து பார்க்கணும். அதுவும் இவரை பார்க்க வரணும்னா சுவாமி அனுமதி கொடுக்கணும். நம்மளுக்கு அந்த வெற்றி வரப்போகுது, நம்மளுக்கு சுவாமியை பார்க்குறதுக்கான அனுகிரகம் வரப்போகுது அப்படின்னாலே அந்த வெற்றி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இத்தனை காலம் இருக்கும், எத்தனையோ மீடியா வந்து எடுத்திருக்கா, இதை யாராவது போட்டிருக்காளா? சுவாமி வந்து உங்களுக்கெல்லாம் இப்போ அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கார். இதெல்லாம் பார்க்குறவா வந்து இப்போ பார்க்க போகிறேன், சுவாமியை பார்க்க போகிறேன், சுவாமி உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண போகிறா. எல்லாருக்கும் ஒரு விடிவு மோட்சம் கிடைக்கணும், வெற்றி யாருக்கெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவெல்லாம் வந்து சுவாமியை வந்து பாருங்க. பண்பாவும் பணிமாவும் வந்துட்டேல் அப்படின்னா சுவாமி உங்களை எல்லா இடத்துலையுமே அன்பாகவும் ஆதரவாகவும் வச்சுப்பார். வெற்றிகளை அள்ளி குவிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு. வேள்வீஸ்வரரை வணங்கினோர் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560.